पर थी क्या बोलते भेलपुरी खा रही थी, मेरा पति साइड में था, एक इंसान आया उसने उसको गोली मार दी। बच्चे को अरे हम लोग फौजी हैं, कुछ नहीं करेंगे, आपकी सेफ्टी के लिए आए हो। मैडम आप कोई टेंशन मत लें, हम साथ में। अरे मैडम ये प्रेशर ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது நடந்த தீவிரவாத தாக்குதலில் உயிர் பிழைத்த சென்னையை சேர்ந்த பெண்மணி நடந்தவை குறித்து விவரித்துள்ளார். நேற்றைய தினம் என்ன நடந்தது என்று அதிர்ச்சியோடு பல விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார். Since terrorist attack is happening, so we got scared. Then we heard around 5 bullet shots. ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது நேற்றைய தினம் நடந்த தீவிரவாத தாக்குதலில் 26 பேர் மரணித்துள்ளனர். பலர் காயமடைந்த நிலையில் அவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த 3 காயமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் யார் என்பது குறித்த விவரம் சேகரிக்கப்பட்டு வரும் நிலையில் தீவிரவாதிகளை தேடும் பணியும் தீவிரமடைந்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் நிலவும் அசாத்திய சூழலால் அங்கு சென்ற சுற்றுலா பயணிகள் அனைவரும் சொந்த ஊருக்கு செல்ல திட்டமிட்டு அங்கிருந்து வெளியேறி வருகின்றனர். இந்த நிலையில்தான் தாக்குதலில் இருந்து தப்பிய சென்னையை சேர்ந்த பெண்மணி ஒருவர் நடந்தவை குறித்து அதிர்ச்சியோடு பேட்டியளித்திருக்கிறார். தன்னை ஜெயஸ்ரீ என்று அறிமுகம் செய்து கொள்ளும் அவர் நேற்றைய தினம்தான் பகல்காமுக்கு சென்றதாகவும் பல இடங்களையும் சுற்றி பார்த்துவிட்டு கடைசியாக பைசாரன் பள்ளத்தாக்கு பகுதிக்கு சென்றதாகவும் கூறுகிறார். தாங்கள் அங்கு சென்றபோதே பலரும் சிதறி ஓடியதாகவும் கோ பேக் வாபஸ் என்ற சத்தங்கள் தீவிரவாத தாக்குதலை எச்சரிக்கும் விதமாக இருந்ததாகவும் கூறியுள்ளார். அந்த நேரத்தில் 5 புல்லட் சத்தங்கள் கேட்டது. அதனை கேட்டு பதறிப்போய் உயிரை காப்பாற்ற ஓடினோம். அங்கிருந்து தப்பியது மிகப்பெரிய விஷயம். மரணத்தின் விளிம்பில் இருந்து மீண்டு வந்திருக்கிறோம் என்றும் திக் நொடிகளை விவரித்திருக்கிறார் ஜெயஸ்ரீ. I am Jayashree. We have travelled from Chennai. We landed here in Srinagar on April 19th and we went to Sonmar, Dudhpatri, all those things went fine. Yesterday we landed in Pahalgam and Pahalgam we took a pony ride around 12:45. We were about to see all the 8 points, right? And we were about to reach Baisaran Valley in just 5 minutes. My pony rider was just telling, in 5 minutes we will just go to the most beautiful spot like mini Switzerland, right? By then, there were some people running with a pony saying, go back, wapas, since terrorist attack is happening. So we got scared. Then we heard around 5 bullet shots, 5 gunshots, and we were literally scared. And it was like a rampede, and our horsewala rashly took us because he wanted us to escape from that spot, and he wanted to save us. And finally we escaped. It was a miraculous escape, and we feel like we were in the brim of the death, and we are back to life. இந்த தாக்குதலின் போது அங்கிருந்தவர்களின் மதத்தை கேட்டுவிட்டு தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் நிலையில் இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக இருந்த இந்த பைசாரன் பள்ளத்தாக்கு மினி சுவிட்சர்லாந்து என்றே அழைக்கப்பட்டும் வந்தது. இந்த நிலையில் தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு ஒட்டுமொத்த பார்வையே மாறியிருக்கிறது.